ரப்பி இஸ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய அளப்பெரும் கிருபையால் இஸ்லாம் என்கின்ற சத்திய மார்க்கத்தை நம்முடைய உயிர் மூச்சாக பேணி வாழ்ந்து வருகிறோம். இந்த நேரத்தில் மார்க்கத்தினுடைய உபதேசங்களை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் செயலாக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் நல்ல ஒரு சபையில் நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இது வெறும் தலைப்பாக மட்டும் இல்லை, அல்லாஹ்வினுடைய வேத வரியாகவும் இது இருக்கிறது. திருமறையில் இறைவன் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இந்த மார்க்கத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். ஒலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் பகிரங்க எதிரியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே நமக்கு அழகான போதனையை செய்கிறான். இஸ்லாத்தை பொறுத்தவரை இங்கும் அங்குமாக இருக்கக்கூடிய ஒரு இரட்டை நிலைப்பாட்டை இஸ்லாமிய மார்க்கம் ஆதரிக்கவே செய்யாது. தவறு என்றால் தவறு என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லக்கூடிய ஒரு கோட்பாட்டை கொண்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். சரி என்றால் உலகமே எதிர்த்தாலும் சரிதான், அது சரிதான், நன்மைதான் என்று ஓங்கி உரைக்க வேண்டும் என்று போதிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். யார் எதிர்த்தாலும் எவர் எதிர்த்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஹலாலை ஹலாலாகத்தான் நான் மதிப்பேன், ஹராமான செயல்களை ஹராமாகத்தான் நான் பார்ப்பேன், அணுகுவேன் என்று இருக்க வேண்டும் என்று சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த மார்க்கத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். இங்கும் அங்குமாக இரட்டை நிலைப்பாட்டை, இரட்டை வேடத்தை போடக்கூடிய ஒரு அவல நிலையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கையாண்டு விடாதீர்கள். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வன்மையாக கண்டித்து பேசுகிறான். இஸ்லாத்தில் முழுமையாக இருப்பதுதான் உண்மையான மூமியினுடைய அடையாளம். இதை கொஞ்சம் சருகிவிட்டாலும் கூட அது ஷைத்தானுடைய பாதை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதைத்தான் இறைவன் பேசுகிறான், வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளாக இருக்கிறது, அதை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நான் 80% இஸ்லாத்தை பேணுகிறேன் என்றால், இஸ்லாத்தினுடைய மார்க்கத்திலே உள்ள காரியங்களை செய்கிறேன் என்றால் 20% நான் இப்லீஸினுடைய வழி தோன்றலில், வழிபாடுகளில், அவனுடைய வழிகேட்டிலே நான் கையை நினைத்திருக்கிறேன் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. நான் 50% இஸ்லாத்திலே உள்ளதை பேணுகிறேன் என்றால் மீதி 50% இப்லீஸினுடைய வழிமுறையை நான் கையாளுகிறேன் என்று அர்த்தம். நீங்கள் எந்த அளவிற்கு இஸ்லாத்திலே உறுதியோடு, பிடிப்போடு, மார்க்கத்தினுடைய இணைப்போடு இருந்து வருகிறீர்களோ அதுவெல்லாம் மார்க்கம் சொல்லி தந்த அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் அரங்கேற்றப்பட்டு விட்டால் மறுமையில் சுவனம் நமக்கு நிச்சயம் படுத்தப்பட்டுரும். அப்படி இல்லாம இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து கொண்டு நானும் இஸ்லாமியன் என்று நாம் சொல்லுவதால் உலகத்திலே எந்த ஒரு சாதனையும் நாம் படைத்து விட முடியாது. மறுமையிலே மிகப்பெரிய ஒரு பாதகத்தையும் நாம் சந்திக்க இருப்போம். இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் முஸ்லிம்கள் என்று சொல்லுகிறோம். எதுல முஸ்லிம், எதுல இஸ்லாமியன் என்று பார்த்தால் பெருவாரியான மக்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய பெயர் இஸ்லாமிய பெயராக இருக்கும். அவர்களுடைய முகத்துல தாடி இருக்கும், அவர்களுடைய உடம்புல வெள்ளை ஆடை, வெள்ளை கைலி, வெள்ளை வேஷ்டி அது இருக்கும். முஸ்லிம் பெண்மணிகளாக இருந்தால் தலையில முக்காடு போட்டிருப்பார்கள், உடலிலே புர்கா அணிந்திருப்பார்கள். இதைத்தான் உலக மக்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு உண்டான அடையாளமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும்தான் இஸ்லாத்தினுடைய அடையாளமா? இதுவெல்லாம் இஸ்லாத்திலே இருக்கக்கூடியவன் பேணக்கூடிய ஒழுங்குமுறைகள். ஆனால் இஸ்லாத்தினுடைய பேஸ்மெண்ட், அல்லாஹ்விற்கு எதை யாரையும் எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் இணை வைத்து விடக் கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது என்றால் இதிலே நம்முடைய வாழ்க்கை உயிரோட்டமாக இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அப்படி உயிரோட்டமாக இருந்தால் இந்த சமுதாயத்தை நோக்கி பாவத்தினுடைய பட்டாளம், அந்த படையெடுத்து வந்திருக்குமா? இணை வைப்பு காரியங்கள் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறதா இல்லையா? இந்த மக்கள் இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விட்டார்களா? யோசித்து பாருங்கள்.
தர்கா வழிபாடு என்று இந்த சமூகத்தில் இன்றளவும் இந்த ஊர்ல இன்றைக்கும் கட்டி எழுப்பப்பட்டு அங்கே பூஜைகள் செய்யப்பட்டு அங்கே கந்தூரி விழாக்கள் அப்படியே நடத்தப்பட்டு நிகழ்த்தப்பட்டு இன்றைக்கும் அது அலங்காரமாக காட்சிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது இஸ்லாம் அங்கீகரித்த காரியமா? மார்க்கம் அனுமதித்த காரியமா? இது சிறுக்காக தெரியவில்லையே. யோசித்து பாருங்கள். அதனால தான் அல்லாஹ் கூப்பிடுகிறான், இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடு, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இந்த மார்க்கத்திலே முழுமையாக நுழைந்து விடு. அப்படி நுழைந்திருந்தால் இந்த தர்கா வழிபாடு நம்முடைய சமுதாயத்தை அப்படியே தடம்புரல செய்திருக்குமா? யோசித்து பாருங்கள். எங்க பார்த்தாலும் திரும்புகிற இடமெல்லாம் தரீகாக்கள், கபரிஸ்தான் அப்படியே கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது, சந்தனங்கள் அப்படியே பூசப்பட்டிருக்கிறது, போர்வைகள் போர்த்தப்பட்டிருக்கிறது, பத்தி கொளுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, சாம்பிராணிகள் எல்லாம் அப்படியே மனம் கமழ்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் அங்கீகரித்த காரியமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஆகச் சிறந்த அறிவுரையை பல நேரங்களிலே தெரிவித்துக் கொண்டே இருந்தார்கள். அதிலே மிக முக்கியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்திலே சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை, லஅனல்லாஹு யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபித்து விடுவானாக. இத்தஹது குபூர் அம்பியாயிஹிம் மஸாஜித், அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை எல்லாம் வணங்கும் இடமாக ஆக்கிவிட்டார்கள். அதனால என்னுடைய கபரை நீங்கள் வணங்கும் இடமாக ஆக்கி விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? இது தெள்ள தெளிவான சஹீஹான ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக பதிவிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அப்படியே ஒப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கு ஊர்ல கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற தரீகாக்கள் அடங்கி இருக்கக்கூடிய வலிமார்கள், சுகதாக்கள், ஆலிம்கள், பெரும் பெரும் முத்தவல்லிகள் யாராக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ்வோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க. ரசூலுல்லாஹ்வை விட இந்த மனிதர்கள் சிறந்தவர்களா? ரசூலுல்லாஹ்வை விட இந்த மனிதர்கள் உயர்ந்தவர்களா? ரசூலுல்லாஹ்வை விட நீங்கள் அடக்கி எதை பூஜை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, எதை வழிபட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த தர்காக்கள்ல போய் துஆ செய்து கொண்டிருக்கிறீர்களோ, பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, ரசூலுல்லாஹ்வை விட இவர்கள் உயர்ந்தவர்களா, சிறந்தவர்களா? யோசித்து பாருங்கள். அட நபிகள் நாயகம் சொல்றாங்க, என்னுடைய கபரை நீ கட்டி விடாதே, உயர்த்தி விடாதே, வணங்கும் இடமாக ஆக்கி விடாதே என்று ரசூலுல்லாஹ்வுடைய தெள்ள தெளிவான எச்சரிக்கை நமக்கு உணர்த்துகிற பாடம் என்ன? இந்த சமூகத்தில் கியாமத் நாள் வர வரைக்கும் யாருடைய கபரும் கட்டி எழுப்பப்பட்டு விடக்கூடாது, பூஜைகள் அரங்கேற்றப்படக்கூடாது, அங்கு எந்த ஒரு திருவிழாவும் எந்த ஒரு கந்தூரியும் எந்த ஒரு உருசும் எடுத்து நடத்தப்படக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு வன்மையாக கண்டித்து சொல்கிறதே. இந்த விஷயத்தில் இந்த சமூகம் உருப்படியாக இருக்கிறதா, உயிரோட்டமாக இருக்கிறதா, உத்வேகத்தோடு இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அப்ப மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் புர்கா மட்டும்தான் அடையாளம், தலையில போட்டிருக்கிற முக்காடு மட்டும்தான் அடையாளம், உடம்புல கட்டி இருக்க வெள்ளை வேஷ்டி, உடல்ல இருக்கக்கூடிய முகத்தில் இருக்கக்கூடிய தாடி, இதுதான் இஸ்லாத்தினுடைய அடையாளமா? மார்க்கத்தில் உயிரோட்டமாக இருக்கணும், உயிர் பிடிப்பாக இருக்கணும். அதை அல்லாஹ்வுடைய வசனங்கள் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. இறை வைப்பு விஷயத்தில் கோட்டை கொள்கை உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். பல பேர் இந்த மார்க்கத்தை தெரிந்த பிறகும் அவர்களுடைய ஆணவம் தலைக்கேறி, பெருமை தலைக்கேறி, அவர்களுடைய கர்வம் அவர்களை பாவத்தில் தள்ளி கொண்டிருக்கிறது. பல பேர் பதவியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், பெரும் பெரும் உயர்ந்த ரகத்திலே மதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால அவர்களுடைய வாழ்க்கையில சொல்லப்படுகிற போதிக்கப்படுகிற போதனைகள் எல்லாம் காற்றிலே அப்படியே பறந்து வீசி துரத்தி அடிக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய போதனையா இருந்தாலும் சரி, இஸ்லாத்துல இது இல்ல, இது மார்க்கம் சொல்லலப்பா, இது மாதிரி செய்யாதீங்க என்று அல்லாஹ்வுடைய வசனத்தை நாம போதிச்சாலும் கூட அவர்களுடைய கர்வம் தான் அவர்களுக்கு தலைக்கேறுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை நாம எப்பொழுதெல்லாம் கலைந்து எடுக்க வேண்டும் என்று முனைகிறோமோ அப்பொழுதெல்லாம் பல பேருடைய உள்ளத்தில் இந்த கர்வம் தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறது. கொள்கை உறுதி இல்லாமல் போய்விட்ட சமுதாயமாக மாறிவிட்டிருக்கிறோம். இன்றைக்கு பெரும் பெரும் நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது, இணை வைப்பு காரியங்கள் எல்லாம் உண்டாகி இந்த சமூகத்திலே ஊடுருவலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஷைத்தானுடைய வழி தடங்கள் அப்படியே பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. மார்க்கம் சொல்லி தந்த காரியங்களுக்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுக்காமல் நாம் எல்லாம் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இருக்குதா இல்லையா? நிதர்சன உண்மை தானே. பேருக்கு இஸ்லாமியன், நான் என் பேர்ல இஸ்லாமிய பேரை சூட்டி வச்சிருக்கிறேன், உடம்புல தாடி வச்சிருக்கிறேன், வாரத்தில் வெள்ளிக்கிழமை ஆனா தொலை போறேன், இவ்வளவுதான். இதை தாண்டி என்ன அடையாளத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் காட்ட முடியும்? யோசித்து பாருங்கள். கொள்கை உறுதியில் நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறதா, சரியாக பயணிக்கிறதா?
எவ்வளவு பெரிய கொம்பன் வந்தாலும், அவனுக்கு அப்பன் வந்தாலும், என்னுடைய கொள்கை உறுதியில் நான் சருகிவிட மாட்டேன், உருகி போய்விட மாட்டேன், என்னுடைய ஈமானை கருகி சாகடித்து விட மாட்டேன், நோகடித்து விட மாட்டேன் என்று இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோமா? சின்ன சின்ன சூழல்களை நம்மால கடந்து போக முடியல. குடும்பம் எதிர்க்கிறது, உறவினர்கள் எதிர்க்கிறார்கள், சொந்த பந்தம் எதிர்க்கிறது என்று காரணத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டோமே. யோசித்து பாருங்கள். மார்க்கத்தை நீங்கள் எப்பொழுதெல்லாம் உயிர் மூச்சாக பேணுகிறீர்களோ, மார்க்கத்தை எப்பொழுதெல்லாம் நீங்கள் உயிர் மூச்சாக பேணி பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறீர்களோ, எதிர்ப்புகள் உங்களை நோக்கி வரத்தான் செய்யும், விமர்சனங்கள் வரத்தான் செய்யும், அடி உதைகள் ஏற்படத்தான் செய்யும், ஊர் விளக்கங்கள், ஊரை விட்டு விலகக்கூடிய, விலக்கி வைக்கக்கூடிய ஒரு அவல நிலைகளுக்கு கூட தள்ளப்படத்தான் நீங்கள் செய்வீர்கள். அல்லாஹ் என்ன பார்ப்பான் தெரியுமா? ஏண்டா என் நபியை நான் விட்டு வைக்கலையே, என் நபி தூதரு உஸ்வத்துன் ஹசனா என்று யாருக்கு பட்ட பெயரை சூட்டி இருக்கிறானோ, உலகத்தினுடைய உச்சபட்ச முன்மாதிரி என்று யாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பை ஏற்படுத்தி இருக்கிறானோ, அந்த தூதர் அல்லாஹ் விட்டு வைக்கல. ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்று எந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருப்பொருத்தத்தை தன்னுடைய பரிசாக வழங்கினானோ அந்த சஹாபாக்களை அல்லாஹ் விட்டு வைக்கல. சஹாபாக்களுக்கு நோவினை வந்துச்சு, சஹாபாக்களுக்கு விமர்சனங்கள் வந்துச்சு, சஹாபாக்களை உலகத்திலே அந்த மக்கமா நகரிலே வாழ விடாமல் துரத்தி அடித்தார்களே. யோசித்து பாருங்கள். அல்லாஹ் என்ன பார்ப்பான்? என்றா என் தூதரை நான் விட்டு வைக்கல, நான் யாரை பொருந்தி கொண்டேனோ அப்படிப்பட்ட மக்களை நான் விட்டு வைக்கல, உன்னை மட்டும் விட்டுருவனா? அல்லாஹ்வுடைய பார்வை அப்படித்தானே இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் இலகுவாக சுவனத்தை அடைந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன கலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த எத்தனையோ மக்கள் ஏராளமான சிரமத்திற்கு உள்ளாகித்தான் சுவனம் என்ற சுப செய்தியை பெற்றார்கள். மஸ்ஸத்துஹுமுல் பஅஸா, அவர்களுக்கு வறுமை ஏற்பட்டுச்சு, வதர்ரா, அவர்களுக்கு தீங்கு ஏற்பட்டுச்சு, வஸுல்ஸிலு, அவர்கள் கடுமையாக ஆட்டி வதை செய்யப்பட்டார்கள், ஹத்தா யகூலர் ரசூல் வல்லதீன ஆமனு மஹு, இந்த உலகத்திலே அந்த தூதரும் அந்த மக்களும் மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று வானத்தை நோக்கி கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவிற்கு, கதிகலங்கி நிற்கக்கூடிய அளவிற்கு சிரமத்துக்கு உள்ளானாங்களே, கஷ்டத்துக்கு உள்ளாங்கனாலே, எவ்வளவு பெரிய ஏழ்மைக்கும் வறுமைக்கும் ஆட்படுத்தப்பட்டார்களே, அது மாதிரி எங்கள் சிரமத்திற்கு உள்ளாகாம கஷ்டத்திற்கு ஆட்படாம சுவனத்திற்கு போயிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறியா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். இன்னைக்கு பெருவாரியான மக்களுடைய நிலை அப்படித்தான் ஆயிருச்சு. 5 வக்து தொழுதா போதும், நாம உண்டு நம்ம வேலை உண்டு போனால் போதும், யார் பிரச்சனையிலும் தலையிடுறது கிடையாது, யாருடைய வாழ்க்கையிலையும் போய் மார்க்க போதனைகளை செய்யறது கிடையாது, நாம இஷ்டம் போல வாழ்வோம் என்பதை போன்று நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது என்றால் இது இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத் தருகிற வாழ்க்கையா? நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? சொந்த பந்தத்தில் உறவினர்கள்ட்ட இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்களை கண்ணால் கண்டாலும் கூட மார்க்க போதனைகளை எடுத்து இயம்புகிற ஒரு இஸ்லாமியனாக நம்மால் இருக்க முடியவில்லை என்றால் நாம இஸ்லாத்தில் முழுமையாக இருந்து விட்டோமா? யோசித்து பாருங்கள். முழுமையாக நுழைந்து விட்டோமா? சிந்தித்து பாருங்கள். குடும்பத்துக்கு மத்தியில் சொல்ல முடியல, இதை விட ஒரு அவல நிலை ஏதாவது இருக்க முடியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதரை சமூகத்தை நோக்கி அழைப்பு விடுக்க சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே வ அன்விர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரங்களை போய் கூப்பிடுங்க. ஊருக்கு உபதேசம் பண்ணா போதாது, ஊருக்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணால் போதாது, பயான் பேசினால் போதாது, நபியே உன் சொந்த பந்தத்தை போய் கூப்பிடு என்று அல்லாஹ் சொன்னானே. நம்முடைய சொந்த பந்தம் எந்த நிலைமையில இருக்கிறது? யோசித்து பாருங்கள். கொள்கை உறுதி, இணை வைப்பு காரியங்கள்ல நம்முடைய காட்டத்தையும் நம்முடைய உறுதி நிலைப்பாட்டையும் நம்மால காட்ட முடியவில்லை என்றால் இதை விட மிகப்பெரிய ஒரு கேவலமான நிலை எதுவுமே இருக்க முடியாது. மார்க்கத்தை எடுத்து பேசுகிற ஒரு மனப்பான்மை நம்ம இடத்துல வர வேண்டும். எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும், உங்களுடைய கணவனாக இருந்தாலும், உங்களுடைய மனைவியாக இருந்தாலும், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும், மார்க்கத்திற்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது அதற்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு துணிச்சல் உங்களிடத்தில் வர வேண்டும். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு அதைத்தான் வழிகாட்டி தருகிறது. இப்படி வாழ்றது கிடையாது. இஷ்டத்திற்கு மை லைஃப் மை ரூல்ஸ் என்பதை போன்று என் வாழ்க்கை நான் டிசைட் பண்றதுதான், நான் முடிவு பண்றதுதான் என் வாழ்க்கை, நான் எதையெல்லாம் ஹலால் சொல்றனோ அதெல்லாம் ஹலால் என்பதை போன்று உங்கள் வாழ்க்கை போயிருச்சுன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுமை நாள்ல சுவனம் என்ற சுப செய்தி நமக்கு கிடைக்காமல் போய்விடும்.
எந்த சொர்க்கத்திற்காக உலகத்தில் அமல் செய்கிறோமோ, எந்த சொர்க்கத்திற்காக உலகத்திலே தொழுகை மேற்கொள்கிறோமோ, எந்த சொர்க்கத்திற்காக உலகத்தில் நோன்பை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அந்த சொர்க்கம் நமக்கு தடைபடுகிறது என்றால் ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான், இறைவனுடைய விஷயத்தில் சிறுக்கு வைக்கக்கூடிய நிலை. நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே ஒயின் அஷ்ரக்த லயஹ்பத்தன் அமலுக், நீங்கள் இணை வைத்து விட்டால், ஒருவேளை நீங்க சிறுக்கல கையை வச்சிட்டீங்கன்னா உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு அமல்களை செய்தவர் அல்லாஹ்வுடைய தூதர், எவ்வளவு தியாகங்களை செய்தவர் அல்லாஹ்வுடைய தூதர். பத்ர் போர்க்களம், உஹது போர்க்களம், ஹந்தக் என்று பல்வேறு போர்க்களங்கள்ல தளபதியாக நின்று மக்களை எல்லாம் மார்க்கத்தின் அடிப்படையில் வென்று காட்டிய ஒரு தூதர், அடிகளுக்கும் உதைகளுக்கும் சிரமங்களுக்கும் உள்ளான ஒரு தூதர். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்திலே பரிபூரண இஸ்லாத்தை எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்தில் ஒன்று, தனக்கு எந்த நிலையிலையும் இணை வைத்துவிடக் கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லித் தருகிறான். எவ்வளவு பெரிய கஷ்ட காலம், எவ்வளவு பெரிய நெருக்கடி காலம் வந்தாலும் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய ஒரு அவல நிலை, ஒரு அவநம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நிலையிலையும் வந்துவிடக்கூடாது. எவ்வளவு பெரிய நோய்வாய்களுக்கு நீங்கள் உட்பட்டாலும் சரிதான், உட்படுத்தப்பட்டாலும் சரிதான், எவ்வளவு பெரிய வறுமைகளுக்கும் ஏழ்மைகளுக்கும் நீங்கள் உள்ளானாலும் சரிதான், இறைவனுக்கு சிறுக்கு வைக்கக்கூடிய ஒரு அவல நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நெருக்கடி நேரத்தில் மட்டும்தான் நம்முடைய மனசு அப்படியே தளர்ந்து போயிடும், உலர்ந்து போயிடும். யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு அவல நிலை நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய தருணம், நாம் நம்முடைய உள்ளத்தை பண்படுத்தாமல், பக்குவப்படுத்தாமல், ஸ்ட்ராங்கா இல்லாம, உறுதித்தன்மையோடு இல்லாத நேரத்துல தான் ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி உள்ளத்திலே நஞ்சை விதைக்கக்கூடிய காரியத்திலே ஈடுபடுவான். இந்த சமூகத்தில் உள்ள தர்கா வழிபாடு மார்க்கத்திற்கு எதிரான ஒரு வழிகேடு என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அதே மாதிரி இந்த சமூகத்தில் உள்ள சிறுக்கு வைக்கக்கூடிய காரியங்கள், இணை வைக்கக்கூடிய காரியங்கள், நம்முடைய அமலையெல்லாம் அழித்து நாசமாக்கக்கூடிய காரியங்கள்ல ஒன்று, சின்ன சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட இருக்கக்கூடிய ஒரு பாவம், கட்டி விடக்கூடிய ஒரு பாவம், தாயத்தை கட்டி விடுவார்கள். அதை பார்த்து ரசிப்பார்கள், அதை பார்த்து அழகு பார்ப்பார்கள். அவ்வளவு பெரிய ஒரு அவநம்பிக்கை, ஒரு மூட நம்பிக்கை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் சொன்ன மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை, மன் அல்லக்க தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக், யார் தாயத்தை கட்டி தொங்க விடுகிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார். இணை வைப்போடு நம்முடைய இவ்வளவு பெரிய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உயர்ந்த ரக வழிபாடுகளை செய்தாலும் அமல்களை செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அல்லாஹ் புறக்கணித்து விடுவான். இதை உள்ளத்திலே ஏந்தி கொள்ள வேண்டும். தாயத்து கட்டி அழகு பார்த்து கொண்டிருக்கிறோம், அதை வீட்டிலே அனுமதித்து கொண்டிருக்கிறோம், அதையெல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இது மார்க்கத்திற்கு எதிரான ஒரு வழிகேடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட்டு விலகி வர வேண்டும். அப்ப இஸ்லாத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறான் என்றால் அதுக்கு தக்க காரணம் இருக்கிறது. மனுஷனுடைய நிலை என்ன தெரியுதா? எதனாலுமே நம்ம முழுசா எதிர்பார்ப்போம். ஒரு சாப்பாடுனா முழுசா இருக்கணும் என்று எதிர்பார்ப்போம். வெறும் சாப்பாட்டை மட்டும் வச்சா யாராவது சாப்பிடுவோமா? வெறும் சோறு ஆக்கி வச்சிருக்கிறாங்க,
சாப்பிட்றதுக்கு மனசு வருமா? தொண்டையில சிக்கிறோம். ஒரு ரசம் இல்ல, ஒரு கறி இல்ல, வாய்க்கு ருசியா மத்த கருவிகள்லாம் இல்ல அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஒரு தண்ணியா இருந்தா கூட உப்பு இருக்க கூடாது, நல்லா அது தண்ணி மாதிரி இருக்கணும் என்று எதிர்பார்ப்போம். காலில் போடுற செருப்பு கூட 2 கால்லையும் போட்டுட்டு தான் போவோம். ஒத்த கால் செருப்பை போட்டு போவோமா? இல்ல தானே. எதுனாலுமே மனுஷன் பரிபூரணத்தை எதிர்பார்க்கிறான், ஒரு முழுமை எதிர்பார்க்கிறான். ஒரு மனுஷன் இருக்கான்னு வைங்க, அவன் திடீர்னு 2 வருஷம் எதையாவது படிக்கிறான், திடீர்னு டாக்டருக்கு 2 வருஷம் படிக்கிறான், திடீர்னு கலெக்டருக்கு 2 வருஷம் படிக்கிறான், திடீர்னு போலீஸுக்கு 2 வருஷம் படிக்கிறான், திடீர்னு சிவில் 2 வருஷம் படிக்கிறான், திடீர்னு மெக்கானிக் 2 வருஷம் படிக்கிறான். இப்படியே 2 வருஷமா தாவிக்கிட்டே வரான்னு வைங்களேன், இவனை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? பைத்தியக்காரன் என்று பார்ப்பீங்க. ஏன்டா ஒரு இதுல இருந்தா, ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்தா, ஒரு படிப்பை நீ தேர்ந்தெடுத்தனா முழுசா படி எதிர்பார்ப்போம்ல. நம்முடைய எண்ணம் அப்படித்தானே இருக்கும், எதனாலுமே முழுசா செய்யணும். புர்கா மட்டும் போட்டு தெருவில் நடந்து வருவோமா? ஷால் போட்டிருப்போம், முழுசு இருக்கணும். நமக்கு எல்லாத்துலயுமே முழுமை இருக்கணும். சாப்பாட்டுல ஒரு உப்பு கூடிச்சுனா கூட திட்டி தீர்க்கிறோம், ஒரு உரப்பு கூடிச்சுனா கூட அதையும் விட்டு வைக்க மாட்டேங்கிறோம், திட்டுறோம். ஒழுங்கா போட தெரியாது, உன் கண்டு தெரியாது, உன் நாக்கு என்ன செத்தா போயிருச்சு பேசுறோம்ல. எதுல பார்த்தாலும் முழுமையை எதிர்பார்க்கக்கூடிய நாம், நம்மிடத்துல அல்லாஹ் எதிர்பார்க்க மாட்டானா? ஏண்டா இஸ்லாத்துல இருந்துகிட்டு இஸ்லாத்துக்கு துரோகம் செய்றிய, இஸ்லாத்துல இருந்துகிட்டு இஸ்லாம் ஹலாலாக்கிய விஷயத்தை உன் வாழ்க்கையில ஹராமாக்கி வச்சிருக்கிறியே, இஸ்லாத்துல இருந்துகிட்டு இஸ்லாம் எதையெல்லாம் ஹராம்னு சொல்லுதோ அதையெல்லாம் நீ ஹலாலாக்கி வச்சிருக்கிறியே, இஷ்டத்துக்கு செயல்படுறியே என்று அல்லாஹ் திட்டமாட்டான்? எதுலனாலும் நீ முழுசா இருக்கன்னு நினைச்சிறிய, மார்க்கத்துல நீ முழுசா நிந்தியா, தொழுகை ஒழுங்கா பெண்ணியா, மத்த காரியங்களை ஒழுங்கா செஞ்சியா என்று அல்லாஹ் கேட்டால் நம்ம இடத்துல என்ன பதில் இருக்கிறது? நிப்பாட்டணுமா? எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது போன்ற உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிற காரணத்தால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பெயரளவிலே இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலும் கூட வாழ்க்கையில் இஸ்லாத்திற்குண்டான அடையாளங்கள் வெளிப்படுறது கிடையாது. தங்களுடைய திருமணங்கள் அப்படி நடக்கிறது கிடையாது. தங்களுடைய வீட்டில் ஒரு ஜனாசா விழுந்தாலும் கூட மார்க்கத்தின் அடிப்படையில் என்ன முடிவை எடுக்க வேண்டும் என்று செயல்பாட்டை நம்முடைய வாழ்க்கையில் வடிவமைக்கிறது கிடையாது. இது போன்ற எல்லா விதமான அடையாளங்களையும் இஸ்லாமிய மார்க்கம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. மார்க்கத்தில் இருக்கிற என்றால் முழுமையாக இருக்க வேண்டும், எல்லாத்தையும் கரெக்டா பேணணும். பாதியை விட்டு பாதியை பேணக்கூடிய ஒரு அவல நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இன்னும் திருமறை குர்ஆன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது என்ன தெரியுமா? இந்த 2 நிலைப்பாட்டில் இருக்கிறோம் தெரியுமா? இதுவும் கூடும் அதுவும் கூடும், இதுவும் சரிதான் அதுவும் சரிதான், இதுவும் நமக்கு கரெக்ட் தான் அதுவும் நமக்கு கரெக்ட் தான் என்பதை போன்று இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை, அது யூதர்களுடைய செயல்பாடு. திருமறையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யூத கிறிஸ்தவர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் தௌராத் என்கின்ற ஒரு பொக்கிஷமான இறைவனால் எழுதி அனுப்பப்படுகிற ஒரு வேதத்தை அவர்களிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமர்ப்பித்தான். மார்க்க போதனைகள் அதில் இருந்துச்சு, இறைவனுக்கு இணை வைக்க கூடாது என்று உன்னத போதனைகள் அதில் இருந்துச்சு, அறிவுரைகள் அவர்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? பாதியை நம்பிக்கை கொண்டார்கள், பாதியை விட்டு விட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அதைத்தான் கேட்கிறான், அஃபதுமினுன பிபாதில் கிதாப் வ தக்ஃபுருன பிபாத். இந்த வேதத்திலிருந்து நீங்கள் கொஞ்சத்தை ஏற்றுக்கொண்டு கொஞ்சத்தை மறுத்து கொண்டிருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட ஒரு பாவமான காரியத்தை செய்கிறீர்களே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்டு அந்த யூதர்களுடைய முகத்திரையை அல்லாஹ் திருமறையிலே கிழித்து தொங்க விடுகிறான். ஏன் சொல்லுகிறான்? யூதர்களுக்கு உண்டான அறிவுரைகள் இதில் இருக்கிறது, இருந்தாலும் கூட முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்திலே இந்த பழக்கங்கள், இந்த வழக்கங்கள், இந்த செயல்பாடுகள் நம்மிடத்திலே வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் நீங்கள் பாருங்கள். குடும்பத்தை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். குடும்பத்தை ஒழுங்காக மார்க்க அடிப்படையில் கவனிக்கிறோமா? மார்க்க அடிப்படையில் குடும்பத்தை வளர்த்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். திருமறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகளும் அழகாக குடும்ப அமைப்பை நமக்கு சொல்லித் தருகிறது.
ஒரு பிள்ளையை வளர்க்கிறார்ந்தா இப்படி வளரு என்று சொல்லி தரக்கூடிய மார்க்கம். எவ்வளவு போதனைகள், குடும்பத்திற்கு தகுந்த போதனைகள். உன்னுடைய மனைவிடத்தில் ஒரு தவறை கண்டாய் என்றால், ஒரு தீமையை, ஒரு பாவத்தை கண்டாய் என்றால், மார்க்கம் சொல்லி தந்த அடிப்படையில் தான் அதை நீ அணுக வேண்டும் என்று போதித்து தருகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். உன் இஷ்டத்துக்கு செயல்படக்கூடாது, உன்னுடைய மனோ இச்சைக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, உன்னுடைய இஷ்டத்திற்கு நீ தீர்ப்பளித்து விடக்கூடாது, உன்னுடைய இஷ்டத்திற்கு நீ முடிவெடுத்து விடக்கூடாது என்று தடுக்கக்கூடிய ஒரு காப்பரன் இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கத்தில் முழுமையாக இருக்கிறோம் என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால், முழுமையாக முதல்ல குடும்பத்தில் சரியாக இருக்கும். குடும்பம் நடத்துகிற விதம் எப்படி இருக்கிறது? எல்லா வீட்டிலையும் டிவி வந்துருச்சு, எங்க பார்த்தாலும் நாடகங்கள், எங்க பார்த்தாலும் பாட்டு கச்சேரிகள், எங்க பார்த்தாலும் படங்கள். ஓடுகிறதா இல்லையா? யாராவது மறுக்க முடியுமா? என் வீட்டில் சீரியல் ஓடாது, என் வீட்டில் டிவி கிடையாது, எங்க வீட்டில் டிவி இருந்தாலும் அந்த கனெக்ஷன் கிடையாது. மாசம் 120, 130, 200, 300 சொல்லி காசை கட்டி கட்டி இப்படிப்பட்ட ஒரு பாவத்திற்கு நாம் பங்காளிகளாக மாறுகிறோம் என்றால் நாம் யார்? இஸ்லாம் சொல்லி தந்த அடிப்படையில் நம்முடைய குடும்பம் இயங்குகிறதா? நம்ம வீடு இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். எங்க பார்த்தாலும் ஒரு தெருக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னா ஒரு நாடகம் அப்படியே ஓடும். எல்லா வீட்லையும் அதே நாடகம் ஓடும். குடும்பத்தோடு உட்கார்ந்து அப்படியே பார்ப்பார்கள். எப்படிப்பட்ட ஒரு அவல நிலை! திருமறை குர்ஆனுடைய ஓதுதல் சத்தம் எங்கே போனது? மார்க்கத்தினுடைய போதனைகள் போதிக்கப்படுகிற சபைகளாக நம்முடைய வீட்டை ஆக்க முடியாதா? எங்கே போனது அப்படிப்பட்ட செயல்பாடுகள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய வீட்டை நீங்கள் கபிரிஸ்தானை போன்று ஆக்கிவிடாதீர்கள், செத்த பிணத்தை வைத்திருக்கக்கூடிய இடத்தை போன்று உங்களுடைய வீட்டை ஆக்கிவிடாதீர்கள். அல்-பக்ரா என்ற ஒரு அத்தியாயத்தை நீங்கள் உங்களுடைய வீடுகளில் ஓதுங்க. அப்படி நீங்கள் ஓதுகிற காலமெல்லாம் உங்களுடைய வீட்டை விட்டு ஷைத்தான் விரட்டி அடிக்கப்படுவான், துரத்தி அடிக்கப்படுவான். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? உயிர் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? யோசித்து பாருங்கள். இன்னும் சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பாட்ட மனப்பாடம் பண்ண சொல்லி படிக்க வைத்து அதை வேடிக்கை பார்க்கிறார்கள், அழகு பார்க்கிறார்கள். கேவலமா இல்லை? இன்னும் பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பாட்டு கச்சேரிகளுக்கு ஆட்டம் போடக்கூடிய ஒரு அவல பிள்ளைகளாக தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய மோசமான காரியம்! கேட்டால் நாங்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள், அப்படியே பெருமை பாராட்டுவதற்கு, பெருமை பீற்றுவதற்கு இதற்குத்தான் இஸ்லாமிய மார்க்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். மார்க்கம் தடுத்த காரியம் இல்லை. அல்லாஹ் பிடிச்சு சட்டையை பிடிச்சு இழுக்க மாட்டான். ஏண்டா என்னுடைய போதனைகள் உன்னுடைய வாழ்க்கையில வரலையா? என்னுடைய திருமறையினுடைய வசனங்கள் உன் வாழ்க்கையில இல்லையா? உன் காதுக்கு செவிமடுக்கலையா? உன்கிட்ட வந்து சேரலையா? எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாத்தையும் தவறு என்று உணர்ந்துட்டு அந்த பாவத்தில் நீ பங்காளியா மாறுறன்னா நீ யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பானா கேட்க மாட்டானா? யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில என்ன இஸ்லாத்தினுடைய அடையாளம் எங்க இருக்கிறது? எல்லா பிள்ளைகளிடத்திலும் இப்ப செல்போன் பழக்கங்கள். உட்கார்ந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் உட்கார்ந்தாலும் கூட தட்டி கேட்காத பெற்றோர்கள், திட்டி தீர்க்காத பெற்றோர்கள், தடுத்து நிறுத்தாத பெற்றோர்கள். பார்த்தா பார்த்துட்டு போறான் என்பதை போன்று குர்ஆன்ல 3 மணி நேரம் உட்கார முடியுமா? இறைவனை நினைவு கூறக்கூடிய விஷயத்துல, திக்ர் செய்யக்கூடிய விஷயத்துல ஒரு 3 மணி நேரத்தை உட்கார முடியுமா? படம் பார்ப்பதற்காக தியேட்டருக்கு அழைத்து செல்லக்கூடிய குடும்பங்கள். கேவலம் இதெல்லாம். முஸ்லிம்கள் இடத்துல இது மாதிரி போதனைகளை செய்யப்படக்கூடாது. இவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இஸ்லாத்தில் உள்ள காரியங்களை செயல்படுத்த வேண்டும். பிற மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து பேசக்கூடிய நிலையில இதையெல்லாம் அவர்கள் சொல்வார்கள். உங்க சமூகத்தில் உள்ளவங்க பாட்டு கேட்கலையா, படம் பார்க்கலையா, எங்கள்கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க என்று கேட்டால் நம்ம இடத்துல என்ன பதில் இருக்கும்? யோசித்து பாருங்கள். குடும்பத்தில் இஸ்லாமிய மார்க்கம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இணை வைப்பு காரியங்கள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல முடியல. கொள்கை உறுதி இல்லாமல் போயிருச்சு. இன்னும் பல நிகழ்வுகள். திருமணம் என்று வருகிற பொழுது எல்லா குடும்பங்களும் தட்டு தடுமாறி போகக்கூடிய ஒரு அவல நிலை. இஸ்லாத்தினுடைய போதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு அவல நிலை. நினைத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், வஆத்து நிஸா ஸதுகாத்திஹின்ன நிஹ்லா, பெண்களுக்கு அவர்களுடைய மனக்கொடைகளை நீங்கள் கட்டாயமாக கொடுத்து விடுங்கள். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்ல. இன்றைக்கு நம்ம ஊர்ல எத்தனையோ பள்ளிவாசல், எத்தனையோ ஜமாத்தார்கள் மூலமாக நடத்தப்படுகிற திருமணங்கள்ல எங்க பார்த்தாலும் சீர் வாங்கப்படுகிறது, வரதட்சணை கேட்டு வாங்கப்படுகிறது, எத்தனை பவுன் என்று பேரம் பேசப்படுகிறது, எவ்வளவு சாப்பாடு போடுவீங்க என்று கேட்கப்படுகிறது பெண் வீட்டை நோக்கி.
மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு வரையறையை, ஒரு கட்டமைப்பை, ஒரு விதிமுறையை நமக்கு நடைமுறைப்படுத்த சொல்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில திருமணம் என்று வந்தால் இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி பார்க்காமல் ஓடுகிறோம் என்றால் எங்கே போகிறோம்? இஸ்லாம் தடுத்த காரியம் கிடையாதா? இஸ்லாம் ஒன்றை சொல்ல நீங்கள் ஒன்றை பின்பற்றினால் யாருடைய சட்டத்திற்கு நீங்கள் மதிப்பளிக்கிறீர்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு எவனுக்கும் கிடையாது. உங்கள் இஷ்டத்திற்கு நீங்கள் சட்டத்தை வளைத்துக் கொண்டு, திரித்துக் கொண்டு, மாற்றிக்கொண்டு போகக்கூடிய ஒரு உரிமையை, ஒரு தன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவனுக்கும் கொடுக்கவில்லை இந்த உலகத்துல. ஏன்? ரசூலுல்லாஹ்வுக்கே அல்லாஹ் கொடுக்கல. நபிகளாராகவே இருந்தாலும் தன்னுடைய இஷ்டத்திற்கு ஏற்ப மார்க்க சட்டங்களை வளைத்து விட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நேரத்துல தேனை சாப்பிட்டு வருகிறார்கள். சாப்பிட்டு வந்தால் மனைவிமார்களிடத்தில் சில சலப்பு, சில மனைவிமார்கள் ஏதோ துர்நாற்றம் வீசுவதாக சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் அந்த நேரத்தில் சொன்னார்கள், தெரியாமல் சொல்லிவிட்டார்கள், இனிமேல் நான் தேனை சாப்பிட மாட்டேன், எனக்கு ஹராமாக்கி கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில கண்டித்து வசனத்தை இறக்குகிறான். யா அய்யுஹன் நபி, நபியே, லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கின விஷயத்தை உங்கள் இஷ்டத்திற்கு ஏற்ப, தபுத்தகை மர்தாத அஸ்வாஜிக், உங்களுடைய மனைவியினுடைய திருப்திக்காக, உங்களுடைய மனைவியினுடைய சந்தோஷத்திற்காக நான் ஹலாலாக்குனதை நீங்கள் எப்படி ஹராமாக்க முடியும்? உங்களுக்கு அதிகாரத்தை தந்தது யார்? உங்களுக்கு அந்த உரிமை தந்தது யார்? அப்படி செய்யக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கிறான் என்றால், நபிகள் நாயகத்திற்கு அந்த அதிகாரம் கிடையாது, நபிகள் நாயகத்திற்கு அந்த உரிமை கிடையாது. நாம் யார்? நம்முடைய இஷ்டத்திற்கு ஏற்ப என் வீட்டு திருமணம், நீ யாரா என்று பேசக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதா? யோசித்து பாருங்கள். வரதட்சணை வாங்கக்கூடிய ஒரு திருமணங்கள் அது வேற, இன்னொரு பக்கம் ஆடம்பரங்கள். இந்த சமூகத்தினுடைய பொருளாதார நிலை எந்த நிலையில இருக்கிறது? இன்றைக்கும் இந்த சமூகத்தில் உள்ள ஒரு அவல நிலைகளை, ஏழ்மை நிலைகளை நம்மளால துடைத்து எறிய முடிகிறதா? இந்த மேலப்பாளையத்தை நீங்க எடுத்துக்கோங்க, பீடி சுத்துற தொழில் இருக்குதா இல்லையா? எல்லா வீட்லையும் இருக்குதே. இது ஏழ்மையினுடைய ஒரு அடையாளம் கிடையாது? இந்த வறுமை நிலையை போக்குவதற்கு ஒரு வழிவகைகளை எந்த இயக்கமாவது செய்திருக்கிறதா? இந்த ஜமாத்தாவது செய்திருக்கிறதா? யோசித்து பாருங்கள். ஆடம்பர திருமணங்களை இந்த ஜமாத்தை தவிர வேறு யாரும் தடுக்கிறது கிடையாது. ஏன்? இந்த சமூகத்தில் உள்ள பெரும் பொருளாதாரம் அதில் முடங்குகிறது, அதிலே அடங்குகிறது, அதிலே அழித்து நாசமாக்கப்படுகிறது. பெரும் பெரும் மண்டபங்கள்ல திருமணம் நடத்தப்படுகிறது. மாலைகள் என்ன, ஜோடனைகள் என்ன, ஜோடிப்பு என்ன, ஊர்வலம் என்ன, கொட்டு மேளதாளங்கள் என்ன, பெரும் பெரும் பணக்காரர்களுடைய திருமணங்கள் பார்த்தால் ஊர் முழுக்க பந்தல், எல்லா மக்களையும் சாப்பாட்டு கலைக்கணும். ஏன்? என்னுடைய திருமணம் இப்படி. பெருமையை, கர்வத்தை, ஆடம்பரத்தை, அனாவசிய செலவுகளில் நாம ஈடுபடுத்தி அத்தனை பொருளாதாரத்தையும் அழித்து நாசமாக்குகிறோம் என்றால் இதை மார்க்கம் அனுமதிக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன அஅலமன் நிக்காஹி பரக்கா ஐஸருஹு முனா, எந்த திருமணத்தில் செலவு கம்மியாக இருக்கிறதோ அதுதான் இறைவனுடைய பரக்கத்திற்கு உகந்த தகுந்த திருமணம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அந்த செலவு கம்மியான திருமணங்கள் இந்த மேலப்பாளையத்தில் எத்தனை நடக்கிறது? கலர் கலர் லைட்டை போட்டு ஆடம்பரத்தை காட்டுகிறோம், பெரும் பெரும் பந்தலை போட்டு ஆடம்பரத்தை காட்டுகிறோம், பெரும் பெரும் சாப்பாட்டை போட்டு 2000, 3000, 4000 பேருக்கு சாப்பாடு, போஸ்டர் என்ன, பேனர் என்ன, இப்படி அவல நிலைக்கு இந்த சமுதாயம் ஆட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதே. இஸ்லாத்தினுடைய போதனை எங்க போச்சு? அல்லாஹ் சொன்ன விஷயம் எங்க போச்சு? உதுகுலு ஃபிஸ்ஸின் காஃபா, இந்த மார்க்கத்திலே பேரளவில் இருக்காதே, வெளியில நடித்துக் கொண்டிருக்காதே, வேஷம் போட்டுக் கொண்டாதே, வேடம் போட்டுக் கொண்டு தெரியாதே என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. முழுமையாக வா என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது என்றால் நம்ம வாழ்க்கையில முழுமையான இஸ்லாம் இருக்குதா? ஆனா ஒரு திருமணத்துல அப்படியே சலசலத்து போகிறோமே. குடும்பத்தை இணைக்கணும், உறவை இணைக்கணும், சொந்த பந்தத்தை இணைக்கணும், எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும். இதுவா மார்க்கம் சொல்லி தந்த வழிமுறை? இதா மார்க்கம் சொல்லி தந்த அணுகுமுறை? யோசித்து பாருங்கள். அப்போ இதை மார்க்கம் தடுக்க சொல்கிறது. ஒரு அளவு நிப்பாட்டிக்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்ற ஒரு நபி தோழர், அவர் திருமணம் செய்து விட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு கூட தெரியாதுங்க. நபிகள் நாயகத்திற்கு தெரியாமல் அந்த சஹாபி திருமணம் முடிக்கிறார். எப்படிப்பட்ட தூதர், எப்படிப்பட்ட தூதர்! சாதாரண தூதரா? ஒரு சாணக்கியன் இல்லை,
ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதி இல்லை, பெரும் ஆட்சி தலைவராக இல்லையா, ஒரு இறை தூதராக இல்லையா? அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், உங்களுடைய உயிரை விட இந்த தூதர் உங்களுக்கு முக்கியமானவர் என்று அல்லாஹ் யாரை சொல்கிறானோ அந்த தூதரை அழைக்காமல் சில சஹாபாக்கள் திருமணம் செய்திருக்கிறார்களே, இது காட்டக்கூடிய செய்தி என்ன? நான் ஊரை கூப்பிட போறேன், உறவை கூப்பிட போறேன், ஊர் தலைவர்களை கூப்பிட போறேன், சொந்தக்காரங்களை கூப்பிட போறேன். எங்க போறீங்க? அட ரசூலுல்லாஹ்வை கூட கூப்பிடாமல் தன்னுடைய திருமணத்தை நடத்தி காட்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள். இது ஒரு அழகான முன்மாதிரி இல்லையா? யோசித்து பாருங்கள். மார்க்கம் சொல்லி தருகிற அழகான ஒரு நபி வழி இல்லையா? இன்னைக்கும் பல குடும்பங்கள்ல பிரச்சனை. என்னை கல்யாணத்துக்கு கூப்பிடல, வீடு ஏறி வந்து பத்திரிக்கை வைக்கல, வீடு ஏறி வந்து சாப்பாடு சொல்லல. யோசித்து பாருங்கள். இதுவெல்லாம் மார்க்கம் சொல்லி தந்த ஒரு வழிமுறையா? எதற்காக நீங்கள் கோபப்பட வேண்டும்? எதற்காக நீங்கள் கொந்தளித்து எழ வேண்டும்? மார்க்கத்தினுடைய சாராம்சங்கள், மார்க்கத்தினுடைய சட்டங்கள், மார்க்கத்தினுடைய நடைமுறைகள், நபி வழிகள் எங்கே புறக்கணிக்கப்படுகிறதோ, தூக்கி காலில் போட்டு மிதிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல கோபம் வந்திருக்கணும், அந்த இடத்துல கொந்தளிப்பு வந்திருக்கணும், அந்த இடத்துல உங்களுடைய யோசனை காட்டியிருக்கணும். ஆனால் என்னைய கல்யாணத்துக்கு கூப்பிடல, என் பிள்ளைய கூப்பிடல, என் மனைவியை கூப்பிடல, என் வீடு ஏறி வந்து சொல்லல. இதெல்லாம் ஒரு நடைமுறையா? இதெல்லாம் நபி வழியா? யோசித்து பாருங்கள். அப்ப இந்த இடத்துலையும் இஸ்லாம் காணாமல் போகிறது. பல பேருடைய வாழ்க்கையில பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது. இந்த பொருளாதாரத்தை சேகரிக்கக்கூடிய விஷயத்துல எப்படிப்பட்ட அணுகுமுறையை நாம் செய்கிறோம்? ஹலாலான வழிமுறையில நம்முடைய பொருளாதார சூழல் இருக்கிறதா? ஏற்கனவே சொன்னேன், நமது ஊர்களில் இருக்கக்கூடிய இந்த பீடி சுற்றக்கூடிய வழக்கம் மார்க்கம் தடுத்த தெள்ள தெளிவான காரியம். ஹராமான வழிமுறையில நம்முடைய பொருளாதாரத்தை நாம் சேகரிக்கிறோம் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிக்கைக்கு நாம் பயப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். யஅதி அலல் ஸமான் யஅதி அலன் நாஸி ஸமானுன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மக்களிடத்திலே ஒரு காலம் வரும், அமினல் ஹலாலி அமினல் ஹராம், தான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் அது ஹலாலா ஹராமா என்றே பார்க்க முடியாத, பார்க்காத ஒரு சூழல் இந்த சமூகத்தில் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹ் எச்சரித்தாங்க. அந்த காலம் இந்த காலம் தானோ என்று பயப்பட வேண்டியிருக்கிறது. இருக்குதா இல்லையா? எங்க பார்த்தாலும் ரியல் எஸ்டேட் என்று ஏமாற்றக்கூடிய பேர்வழிகள் அவர்கள் ஒரு பக்கம் திரிகிறார்கள், இன்னொரு பக்கம் பீடி சுற்றக்கூடிய நிகழ்ச்சிகள், வீட்டுக்கு வீடு தட்டு வச்சு பீடி சுற்றி அதுல சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றும் என்று குடும்ப தலைவிகள், குடும்பத்தில் உள்ள மங்கையர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தை மறந்து தூக்கி எறிந்து விட்டார்கள். பாங்கு சத்தம் கேட்டால் மட்டும் தலையில முக்காடு போடுவார்கள். அப்பவும் என்ன, தலையில தூக்கி அந்த பீடி சுத்துற இலைய தூக்கி தலையில வைப்பாங்க. இருக்குதா இல்லையா? யோசித்து பாருங்கள். அட, நீ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு கொடு. பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர பாங்கு சொன்னால் தலையில முக்காடு போடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல. ஆனால் பொருளாதாரத்தை நீ ஹலாலான வழியிலே சம்பாதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தரலையா? இந்த பொருளாதார திட்டமிடுதலுக்கு ஒரு மாற்று வழியை இந்த சமூகத்தில் நம்மால் விதைக்க முடிகிறதா? யோசித்து பாருங்கள். யாராவது கண்டிச்சு பேச முடியுதா? என்னவாய் மாற்று வழி, வேற ஏதாவது வழி சொல்லுங்க என்று கேட்கக்கூடிய நிலை. அல்லாஹ்வுக்காக மனம் திருந்தி நாம் ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது அல்லாஹ் நிச்சயம் உதவி செய்வான். அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து திருந்த வேண்டிய இந்த சமூகம், ஆனால் அந்த தவறுக்கு, அந்த பாவத்திற்கு, அந்த கேடுகட்ட காரியத்திற்கு மார்க்கம் தடுத்த அந்த பொருளாதார திட்டமிடுதலுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறோம், அதற்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அதற்கு காரணம் கற்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த இடத்தில் இஸ்லாம் எங்கே போனது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்திலே சொன்னார்கள், ஒரு மனிதர் பாலைவனத்திலே குடிக்க தண்ணீர் இல்லாமல், சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல், அப்படியே பரட்டை தலையோடு, உடம்பெல்லாம் தூசி படிந்த, புழுதி படிந்த உடலோடு யா ரப்பி யா ரப்பி என்று கதறுகிறார். ரசூலுல்லாஹ் அந்த மனிதருடைய நிலையை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஆனால் இந்த மனிதர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹலாலானதாக இல்லை, இந்த மனிதர் வைத்திருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச சாப்பாடு, சாப்பிட்ட சாப்பாடு ஹலாலானதாக இல்லை, ஹராமான நிலையில இருந்துச்சு. இப்படி ஹராமான ஆடையையும் ஹராமான சாப்பாட்டையும் வைத்திருக்கக்கூடிய இவர் யா ரப்பி யா ரப்பி சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒரு புண்ணியமும் கிடையாது. சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுதா? நம்முடைய வாழ்க்கையில ஹலாலான சம்பாத்தியம் இருந்தால்
நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும், நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், நம்முடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும், நம்முடைய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஹராமான காரியங்களாக, ஹராமான சம்பாத்தியமாக நம்முடைய குடும்பம் இயங்கிக் கொண்டிருந்தது என்றால் அல்லாஹ்வுடைய சாபம் தான் வருமே தவிர நம்முடைய பிரார்த்தனை கூட ஏற்றுக்கொள்ளப்படாது. நாம் கையேந்தி கதறி அழுதாலும் தொழுதாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏண்டா, நான் சொன்னதின் அடிப்படையில் உன் வாழ்க்கையை வழிவமைப்பதற்கு, வழி நடத்துவதற்கு உனக்கு வக்கில்ல, நீ கேட்டால் நான் தரணுமா என்று அல்லாஹ் பார்ப்பானா பார்க்க மாட்டானா? இந்த ஹதீஸ் நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுடைய மேனியில கிடக்கிற டிரெஸ்ஸா இருந்தாலும் ஹலாலான வழியிலே அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மறைமுகமாக நமக்கு இந்த போதனை செய்கிறார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த பொருளாதார திட்டமிடுதலோடு நம்முடைய வாழ்க்கை இல்லை என்பதற்கு இன்னொரு சான்று. அது தடுக்கப்படக்கூடிய ஒரு காரியம்தான், தடுத்து நிறுத்தப்படக்கூடிய ஒரு காரியம்தான். வெளிநாட்டை நோக்கி படையெடுத்து செல்லக்கூடிய பல இளைஞர்கள், பல மாப்பிள்ளைமார்கள், பல புதிய கணவன்மார்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இது ஹலாலா ஹராமா என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள், நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கு முன்னாடி ஒரே ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் இரவெல்லாம் நான் நின்று வணங்க போகிறேன் என்று முடிவெடுக்கிறார், பகலெல்லாம் நான் நோன்பு வைக்க போகிறேன் என்று முடிவெடுக்கிறார். ரெண்டையும் செயல்படுத்தவும் ஆரம்பிக்கிறார். நைட்டு ஃபுல்லா நின்று தொழுகிறாரு, பகலெல்லாம் நோன்பு வைக்கிறார். சரியா? இப்படிப்பட்ட மனிதருடைய செயல்பாடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதுகளுக்கு வருகிறது. ஒரு மனிதர் இப்படி முடிவெடுத்து, இப்படி டிசிஷன் எடுத்து, இப்படி செயல்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் அந்த சஹாபியை கூப்பிடுகிறார்கள். இன்னாரே, நைட்டெல்லாம் நின்று வணங்க போறீங்க, பகலெல்லாம் நின்று நீங்க நோன்பு வைக்க போறீங்க என்று முடிவெடுத்திருக்கிறீங்களா? அப்படி செய்யாதீர்கள். ஏன்? வஇன்னலி ஜஸதிக அலைக ஹக்கா, உங்கள் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. வஇன்னலி ஐனிக அலைக ஹக்கா, உங்கள் கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. வஇன்னலி ஜௌஜிக அலைக ஹக்கா, உங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. வஇன்னலி ஜௌரிக அலைக ஹக்கா, உங்கள் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. இவ்வளவு கடமைகளையும் விட்டுவிட்டு நீங்கள் அல்லாஹ்வை தரிசிக்க போனால், நீங்கள் அல்லாஹ்வை வழிபட போனால், வணங்க போனால் அது கூடாது, அது தடை செய்யப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இது உணர்த்தக்கூடிய மிக மதிநுட்பமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாம் எல்லாத்தையும், எல்லா கடமைகளையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வை வணங்குவதை கூட இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்கல. நான் 24 மணி நேரம் தொழ போறேன், 24 மணி நேரம் நான் வாழ்க்கை ஃபுல்லா 365 நாள் நோன்பு வைக்க போறேன் என்று நீங்கள் முடிவெடுத்தால் இதை இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கிறது. என்றால் இன்றைக்கு பணம் 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 என்று காசு சம்பாதிப்பதற்காக அனைத்து கடமைகளையும் மறந்துவிட்டு, தூக்கி எறிந்துவிட்டு போகக்கூடிய நிலை இந்த சமூகத்தில் இருக்குதா இல்லையா? குறிப்பாக வெளிநாட்டு பயணங்கள் அதை ஏற்படுத்தி கொடுக்கிறதா இல்லையா? மனைவிமார்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கும், உணர்வுகள் இருக்கும், அவர்களுக்கு தேவைகள் இருக்கும். அதை வெளிநாடுகளில் இருந்து பூர்த்தி செய்ய முடியாது. அவர்களிடத்தில் தவறுகள் இருக்கும், குறைகள் இருக்கும், பாவங்கள் இருக்கும். அதை வெளிநாடுகளில் இருந்து தட்டி கேட்க முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு கணவன்மார்களுக்கு இருக்கிறது, தந்தைமார்களுக்கு இருக்கிறது. பிள்ளைகள் பாவத்தில் சென்றால் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. இதையெல்லாம் வெளிநாட்டில் இருந்து செய்ய முடியாது. யோசித்து பாருங்கள். பணம் என்ற ஒரே ஒரு விஷயத்தை மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை சுழன்று 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 ஈமானை விட்டு கலன்று போகிறது என்றால் இது ஹலாலான வாழ்க்கையா? மார்க்கம் அனுமதித்த காரியமா? யோசித்து பாருங்கள். நீங்கள் கோடான கோடி சொத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரிதான், மார்க்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நீங்கள் பிணத்திற்கு சமம். திருமறையில இறைவன் சொல்கிறான், அம் ஹஸிபல்லதீன அஜ்தரஹு ஸய்யாத், இந்த உலகத்திலே பாவம் செய்து கொண்டிருப்பவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? அன்னஜஅலஹும் கல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், உலகத்திலே நம்பிக்கை கொண்டு நல்லவன் செய்பவர்களை போன்று தங்களையும் அல்லாஹ் ஆக்கி விடுவான் என்று பாவம் செய்யக்கூடியவர்கள் நினைக்கிறார்களா? நபியே, அவர்களுக்கு போய் சொல்லுங்கள், சவாஅம் மஹ்யாஹும் வ மமாத்துஹும், அவர்கள் உலகத்திலே வாழ்வதும் ஒன்றுதான், சாவதும் ஒன்றுதான். எவ்வளவு பெரிய கடுமை வாய்ந்த ஒரு வசனம் பாருங்கள். நீ எல்லாம் உலகத்துல ஏன்டா வாழ்ற என்று திட்டுவோம் தெரியுமா? அல்லாஹ் அப்படி திட்டுகிறான். எல்லாம் மார்க்கம் உன் வாழ்க்கையில இல்ல, மார்க்கத்தினுடைய போதனைகள் உன் வாழ்க்கையில இல்லைன்னா நீ எல்லாம் ஏன்டா வாழ்ற என்று அல்லாஹ் கேட்கிறான். யோசித்து பாருங்கள். நபியை பார்த்து சொல்லுகிறான், போய் சொல்லுங்கள் நபியே, சவா அம் மஹ்யாஹும் மமாத்துஹும், அவர்கள் உலகத்திலே வாழ்வதும் சாவதும் ஒன்று.
பிரயோஜனமே கிடையாது, புண்ணியம் இல்லாத வாழ்க்கை. யோசித்து பாருங்கள் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது, சிந்தித்து பாருங்கள். எல்லா வகையிலையும் இன்னும் சொல்வதாக இருந்தால், இன்னும் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒழுக்க விஷயத்தில் குறைபாடு ஏற்படுகிறது. குறிப்பாக ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, காலில் போடக்கூடிய செருப்பாக இருந்தாலும் பிஸ்மில்லா என்று சொல்லி வலது காலில் போட வேண்டும் என்று சொல்லி தந்த மார்க்கம் இந்த மார்க்கம். இப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில ஒழுக்கங்கள் ஒழுங்காக இருக்கிறதா? அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களை பார்த்து சஞ்சலப்பட்டு சபலப்பட்டு பேசி பழகி ஒட்டி உறவாடி ஊர் சுற்றக்கூடிய ஒரு அவல நிலை இந்த மேலப்பாளையத்தில் இருக்கிறது. யாரும் மறுக்க இயலாது. கேடுகட்ட கலாச்சாரம், கேடுகட்ட கேவலமான கீழ்த்தரமான செயல்பாடுகள் இந்த சமூகத்தில் இல்லை என்று எவனும் சொல்ல முடியாது. அந்த நிலையில இந்த முஸ்லிம் மக்கள் போய்விட்டார்கள் என்றால் இஸ்லாம் எங்கே போனது? இஸ்லாத்தினுடைய போதனைகள் எங்கே போனது? யோசித்து பாருங்கள். அதே மாதிரி சொந்த வாழ்க்கையில நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அதையும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தந்த அடிப்படையில் தான் அதை வடிவமைக்க வேண்டும். மார்க்கம் சொல்லித்தந்த போதனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையை எத்தி வைக்க சொல்கிறான். நபியே, முஸ்லிமான பெண்களுக்கு போய் சொல்லுங்கள், ஒலா யத்ரிபுன பி அர்ஜுலிஹின்ன லியஅலம மா யுக்ஃபீன மின் ஜீனத்திஹின்ன. அவர்கள் தங்களுடைய பாதங்களால் பூமியிலே தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துவதற்காக அடித்து நடக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய வசனம். இன்றைக்கு உங்களுடைய அலங்காரங்கள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா இல்லையா? மனசை தொட்டு யோசித்து பாருங்கள். வீட்டில் எந்நேரம் இருக்கிறோம், பீரோல்ல அடுக்கி வைக்கப்பட்ட சேலைகள், பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இஸ்லாத்தினுடைய போதனைகளுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். 10 சேலை, 15 சேலை, 20 சேலை, 30 சேலை. ஒரு பீரோ காணாது, இன்னொரு பீரோ வாங்குவாங்க, அதுலேயும் அடுக்கி வச்சிருப்பாங்க. அடுக்கி வச்சு அழகு பார்க்க மட்டும்தானா? உங்கள் கணவன்களுக்கு நீங்கள் கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்த போதனை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை முறை கண்டவர்களுக்கும் நீங்கள் கண்குளிர்ச்சியாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களையும் அறியாமல். வீட்டில் 50 சேலை வச்சிருந்தாலும் அழுக்கு நைட்டியை போட்டு சுத்திக்கிட்டு இருப்போம், அப்படிதானே? கணவன்களுக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கிறது கிடையாது. கணவனுடைய காசலை எடுத்து உடுக்க வேண்டிய சேலைகள் அப்படியே மூளையில தூங்கி கொண்டிருக்கும், பீரோல்ல அப்படியே அடங்கி கொண்டிருக்கும், உறங்கி கொண்டிருக்கும். ஆனால் வெளியில செல்றதா இருந்தா டிசைனா புர்கா, வகை வகையா ஷாலு, கல்லு வச்ச ஷாலு, அப்படியே மினுமினுக்கக்கூடிய ஷாலு. அல்லாஹ் சொல்லி தருகிற ஒரு தடை சட்டம் கிடையாதா? வலா யத்ரிப்ன பி அர்ஜுலிஹின்ன லியுஅலம மா யுக்ஃபீன மின் ஜீனத்திஹின்ன. உங்கள் அலங்காரத்தை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அவல நிலைகள், உங்களுடைய கால்களால் நீங்கள் அடித்து நடக்கக்கூடிய நிலைகள் மூலமாக வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறானே. இந்த அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்றால் நாம் யார்? இஸ்லாத்தினுடைய போதனைகள் இங்கே இருக்குதா? பிரதிபலிக்குதா? யோசித்து பாருங்கள். கணவனுடைய கண்களுக்கு மட்டும் கண் குளிர்ச்சியாக தெரிய வேண்டிய மனைவி கண்டவனுடைய கண்களுக்கும் கண் குளிர்ச்சியாக தெரிகிறான் என்றால், பார்த்து ரசிக்க வேண்டும் என்று இவள் ஆசைப்படுகிறாள் என்றால், எல்லோரும் தன்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாள் என்றால், இது எப்படிப்பட்ட செயல்பாடு? இது ஒரு வழிகேடு இல்லையா? யோசித்து பாருங்கள். அலங்காரம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் புர்காவை போடுறோம். உடுத்திருக்க சேலை, அதுல உள்ள மடிப்புகள், அதுல உள்ள அலங்காரங்கள் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக புர்கா. ஆனால் அந்த புர்காவில் கல்லு வச்ச புர்கா, நல்ல இறுக்கமான புர்கா, பேராசூட் புர்காவா என்னவோ பெருசா, இப்படி எல்லாம் தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஆசைப்படக்கூடிய பெண்கள் உண்டாகிட்டாங்கன்னா இது எப்படிப்பட்ட ஒரு அவல நிலை? யோசித்து பாருங்கள். இது மார்க்கம் தடுத்த காரியம் கிடையாது, தடுக்கக்கூடிய காரியம் கிடையாது. உங்க அலங்காரத்தை அடக்கி கொண்டு வாழ வேண்டும் என்று இஸ்லாம் போதிக்கிறது என்றால் இந்த போதனைக்கு என்ன மதிப்பை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள்? யோசித்து பாருங்கள். இது ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னும் சில பேர் அதை செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோம் என்று நம் மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், இஸ்லாத்தினுடைய பரிபூரண பரிணாமத்தை அடையாமல் போய் கொள்ளக்கூடிய அவல நிலை. பல்வேறு கட்டமைப்புகள், பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு ஜமாத்துகள், பல்வேறு பிரிவுகள், பல்வேறு குழுக்களாக பிரிந்து இந்த மார்க்கத்தை பிரித்தாலும் சூழ்ச்சிகளால் ஷைத்தான் அலங்கரித்த அந்த வழிகட்ட பாதையிலே வழிநடத்தி செல்லக்கூடிய சில பேர் மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கையாளுகிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் கொண்ட கொள்கை இல்லாமல் கோடி அமல் செய்தாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அன்னை தெரசா என்ற ஒரு பெண்மணி இருந்தார். இவர் தன்னுடைய வாழ்நாளில்
ஏழை எளியவர்களை பார்த்து சந்தித்து அவர்களுக்கு தேவையான அனுசரணையை செய்தார், ஆறுதலை பகிர்ந்தார், அவர்களுக்கு உண்டான வாழ்க்கை வசதிகளை செய்து கொடுத்தார். செத்த பிறகும் அவர் போற்றப்படுகிறார், புகழப்படுகிறார். ஆனால் அவர் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, செய்த அமல் ஏராளம், கோடிக்கணக்கான காசு அதற்காக திரட்டினார், தன்னுடைய சொத்தை இழந்தார், சுகத்தை இழந்தார், தன்னுடைய கணவனை இழந்தார், தான் வாழ்நாளில் திருமணம் செய்யாம இருக்க வேண்டும் என்ற நெருக்கடிகள் எல்லாம் இந்த அன்னை தெரசா ஆளானார். அப்படி அமல் செய்தாலும் அவரிடத்திலே கொள்கை இல்லை, ஈமானிய பற்று இல்லை. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டானா நமக்கு தெரியாது. நீங்கள் கொள்கை இல்லாமல் எவ்வளவு அமல் செய்தாலும் அதை இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரிக்காது. இது இஸ்லாத்தினுடைய பரிபூரணம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில மக்கள், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்க போகிறோம், சரி, கொள்கைக்கு மதிப்பு எங்கே போனது? நாங்கள் அனாதைகளை ஆதரிக்க போகிறோம், அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்ய போகிறோம், சரி, கொள்கை எங்கே போனது? ஷிர்க் சம்பந்தமாக என்ன பிரச்சாரத்தை செய்கிறீர்கள்? தர்கா வழிபாட்டுக்கு எதிராக என்ன முறைகளை நீங்கள் கையாளுகிறீர்கள்? கூட இருக்கக்கூடிய மக்கள் பீடி சிகரெட் அடித்தாலும் கூட அதை தடுத்து நிற்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? கொள்கை இல்லாமல் எந்த அமல் செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சார களத்திலே வீரியமாக, சிங்கமாக கர்ஜிக்கக்கூடிய, புலியை போன்று பாயக்கூடிய, தீமைகளுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்யக்கூடிய நிலைகளை ரசூலுல்லாஹ் கையாண்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு முன்னாடியே இந்த ஏழைகளை கவனிப்பது, சாப்பாடு கொடுப்பது, ட்ரெஸ் கொடுக்கிறது, இது போன்ற ஒரு குழுவில் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. ஹில்புல் முத்தையிபீன் என்று சொல்லப்படுகிற ஒரு குழுவில் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குழு மட்டும் பத்தாது, கொள்கையை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாத்தை சொன்னான். இஸ்லாத்தை அவர்களுக்கு போதிக்க சொன்னான். இது நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? நீங்கள் கொள்கையை விட்டுவிட்டு நீங்கள் கோடி அமல் செய்தாலும் உலகத்திலே நீங்கள் போற்றப்படலாம், புகழப்படலாம், பெரிய அளவிற்கு பேசப்படலாம், பெருமை பாராட்டப்படலாம், பெரிய பெரிய உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பி, கலெக்டர் உட்பட, போலீஸ் உட்பட உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம், உங்களுக்கு பொன்னாடை போர்த்தலாம். நீங்கள் கொள்கையை என்றைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்கே உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும், விமர்சனங்கள் வரும், ஊரை விட்டு நீக்குவார்கள், பிரச்சனை செய்வார்கள், குழப்பம் ஏற்படும். கொள்கையை சொன்னால் சமூகம் இரண்டாக ஆகும் என்றால் அதை இஸ்லாமிய மார்க்கம் கொள்கை மூலமாக சொல்லு என்று சொல்கிறது. இன்றைக்கு சில சின்ன சின்ன அமல்களின் மூலம் ஈர்க்கப்பட்டு, உதாரணத்துக்கு சொல்லுங்க, அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியே சலாத்தை பரப்புங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு வைங்களேன். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்குது. சலாத்தை பரப்புவோம் என்று ஒரு கூட்டம் இன்றைக்கு கிளம்புகிறது என்றால் இது மார்க்கம் அங்கீகரித்த காரியமா? வாழ்நாள் நான் எதையும் பேண மாட்டேன், தொழுகையை யார் தொழுதா என்ன, தொழாட்டி என்ன, நான் மட்டும் தொழுதுட்டு போறேன், மற்ற மக்கள் மற்ற இணைப்பு காரியங்களை செஞ்சா என்ன, செய்யாட்டி என்ன, நான் மட்டும் இணைப்பு காரியங்களை செய்யாம இருப்பேன், மற்ற அமல்கள்ல ஆர்வம் காட்டினாலும் காட்டாட்டாலும் நான் சலாத்தை பரப்ப போகிறேன், என்ன செய்ய போகிறாய், நான் வாசல்ல நின்றுகிட்டு போறவர் ஆள்கிட்டலாம் சலாம் சொல்லிக்கிட்டே இருக்க போறேன். ஏன் இது இஸ்லாத்திலே சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆமா, ரசூலுல்லாஹ் சொன்னதுதான். அதுக்குன்னு இந்த அமல்ல மட்டும் ஆர்வம் காட்டிவிட்டு கொள்கையை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறதா? யோசித்து பாருங்கள். அப்ப இஸ்லாத்தினுடைய பரிபூரணம், பரிணாமம் நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்றால் இந்த கொண்ட கொள்கையில உறுதியாக நின்று எல்லா வகையிலையும் எல்லா விஷயத்தையும் அனுசரித்து எல்லா விஷயத்திலையும் ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு நாம் என்றைக்கு முயற்சி செய்கிறோமோ அன்றைக்குத்தான் இஸ்லாத்தினுடைய பரிபூரணம் நம்மிடத்தில் இருக்கும். இப்படிப்பட்ட போதனையை உங்களுக்கு மத்தியிலே போதித்தவனாக இறுதி கட்டமாக அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை ஒரு வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் அஅரத அன் திக்ரி, என்னுடைய அறிவுரையை எவன் புறக்கணிக்கிறானோ, எவன் வேண்டாம் என்று புறந்தழுகிறானோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாம் தருவோம். உலகத்திலே உங்களுக்கு நெருக்கடியான சூழல்கள் வரலாம், நோய்வாய்ப்படலாம், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படலாம், படிப்பு வராமல் இருக்கலாம், உங்களுடைய வீட்டை, குடும்பத்தை வறுமை ஆட்கொண்டு நீங்கள் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படலாம். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய போதனையை புறக்கணித்தால் நெருக்கடியான வாழ்க்கையை தருவேன் என்று. உங்களுக்கு வந்த நெருக்கடிகள் இதனால் கூட இருக்கலாம். அல்லாஹ்வுடைய போதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அல்லாஹ் நம்மை சங்கைப்படுத்துவான், நம்மை கண்ணியப்படுத்துவான், மறுமையிலே சோனம் என்ற பூஞ்சோலையிலே நம்மை பிரவேசிக்க செய்வான். அப்படி இல்லாமல் நாம் போய்விட்டோம் என்றால் உலகத்திலே நெருக்கடியான வாழ்க்கை வரும். இது ஒன்று. அல்லாஹ்வுடைய வசனம் அதை தொடர்ந்து சொல்கிறது, மறுமை நாளிலே அவர்களை குருடர்களாக நாம் எழுப்புவோம். குருட்டு பயலாகத்தான் மறுமை நாளிலே கண் தெரியாத மக்களாக நாம் எழுப்பப்பட்டு நிறுத்தப்படுவோம். அந்த நேரத்தில் அந்த மனிதன் புலம்புவானாம், இறைவா, உலகத்துல 2 கண்ணும் இருந்துச்சு எனக்கு, உலகத்துல பார்வை உள்ளவனாகத்தானே நான் இருந்தேன்,
இறைவா நான் ஏன் கண்ணு தெரியாம இப்படி படைக்கப்பட்டிருக்கிறேன்? ஆமாண்டா, உலகத்தில் என்னுடைய போதனைகள் உங்ககிட்ட வந்துச்சு, என்னுடைய அறிவுரைகள் உங்ககிட்ட வந்துச்சு. நீ கண் தெரியாதவனை போன்று, காது கேட்காதவனை போன்று உள்ளம் இருந்தும் அதை மூடிவிட்டு போனாய் தெரியுமா? அதனால உன்னைய இந்த நேரத்தில் கண்டறியாத குருட்டு பயலாக எழுப்பி இருக்கிறேன். உன்னை எவனும் கண்டுகொள்ள மாட்டான், போடா என்று இழிவு தரக்கூடிய ஒரு வேதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஹ்ஷர் மைதானத்தில் கொடுப்பான் என்று இறைவனுடைய வசனம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு நம்முடைய வாழ்க்கையை தள்ளிவிடக் கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இதுநாள் வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு இழிவான மார்க்கம் அனுமதிக்காத காரியத்தை எல்லாம் செய்தோமோ அதற்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு பிராயச்சித்தம் தேடி இறைவனிடத்திலே கண்ணீர் சிந்தி அழுது, இறைவா இதுநாள் வரைக்கும் என்னுடைய வாழ்நாளில் எனக்கு இத்தனை வயது ஆகிறது, இவ்வளவு காலம் நீ தந்த வசதிகளையும் சுகங்களையும் நான் அனுபவித்துக் கொண்டு மார்க்கத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய துரோகியாக இருந்து விட்டேன். இறைவா என்னை மன்னித்து விடு, என் பாவங்களை மன்னித்து விடு, அலட்சியப்படுத்தி விடு, என்னை சுத்தப்படுத்தி விடு. இனிவரும் காலத்தில் நான் இந்த மார்க்கத்தில் உயிரோட்டமாக நெஞ்சை நிமிர்த்தி இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய ஒரு போராளியாக என்னை ஆக்குவதற்கு எனக்கு உதவி செய்ய இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே பிராயச்சித்தம் தேடி மீண்டு வாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்திலே வர வைக்க சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.